கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு ஈரானால தாக்குப்பிடிக்கும். ஈரான்ல வந்து அது அவ்வளவு சுலபமாக அது பலிக்காது. ஏமாற்று வித்தை என்று ஏவுகணை அந்த ஏவுகின்ற தளத்தை அது மொபைல் அந்த இதில் வச்சுக்கணும். அதாவது இடத்துக்கிடம் நகர்த்துகின்ற அந்த முறை. நிலத்துக்கு அடியிலேயும் அந்த ஏவுதளங்களை வைத்திருக்கு. நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். அதாவது இப்போ ஈரானை பொறுத்தவரையில் இப்போ ஈரான் நாங்கள் பார்க்கின்றோம், நிலப்பரப்பிலும் சரி சனத்தொகையிலும் சரி அமெரிக்கா இதற்கு முதல்ல மேற்கொண்ட, அதாவது ஆட்சி மாற்றமாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவின் நலன்களை பாதுகாக்கிறது தொடர்பாக அமெரிக்கா மேற்கொண்ட, அதாவது அமெரிக்காவுக்கு வெளியிலான இராணுவ நடவடிக்கை அல்லது தலையீடாக இருக்கலாம். இப்போ இது போன்ற விடயங்கள், அதாவது ஈராக், லிபியா, இது போன்ற அந்த நாடுகள் இடம்பெற்ற அந்த அமெரிக்காவின் தலையீடு அல்லது இராணுவ நடவடிக்கை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நாடுகள் நிலப்பரப்பிலும், அதாவது ஈரானோட ஒப்பிடுகின்ற போது சிறியவை, அதே போன்று சனத்தொகையிலும் சிறியவை. ஈரானை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 17 லட்சம் அதாவது சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. சனத்தொகை என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 9 கோடிக்கும் மேற்பட்டு. அதே நேரம் நாங்கள் பார்க்கின்றோம் ஈரான் அண்மையில் சொன்ன ஒரு விடயம் தான் என்னென்னு சொன்னால், தன்னிடம் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் அதாவது ஏவுகணைகள் இருக்கின்றன சொல்லி, பெலிஸ்டிக் ரகம், க்ரூஸ், ஐசிபிஎம்னு சொல்லி அனைத்து வகையான ஏவுகணைகளும் தன்னிடம் இருக்கின்றன. இப்போ தற்போதைக்கு இந்த யுத்தம் ஏற்பட்டதிலிருந்து ஈரான் ஒரு நாளைக்கு 600 தொடக்கம் 800 வரையான எண்ணிக்கை கொண்ட ஏவுகணைகளை தான் அது ஏவுகின்றதுன்னு சொல்லி, அவ்வாறு பார்த்தால் தன்னிடம் இருக்கின்ற அந்த ஒட்டுமொத்த ஏவுகணைகளை கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு ஈரானால் தாக்குப்பிடிக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை ஈரான் முன்வைத்திருக்கின்றது. அப்போ அந்த வகையில் நான் நினைக்கிறேன், அதாவது அமெரிக்கா இதற்கு முதல் மேற்கொண்ட ஆட்சி கவிழ்ப்பு அல்லது இவ்வாறான அந்த தலையீடுகள் போன்று ஈரானில் வந்து அது அவ்வளவு சுலபமாக அது பலிக்காது. அது ஒன்று நீண்ட நாள் எடுக்கும். அதே நேரம் அமெரிக்காவை நாங்கள் பார்க்கின்ற இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானுடைய இந்த திறனை, அதாவது ஏவுகணை அதாவது ஏவுகின்ற திறனை அழிப்பதற்கு பல நடவடிக்கைகளை அடுத்தடுத்து மேற்கொண்டது. அதனுடைய அந்த ஏவுகின்ற தளங்களை அழித்தல். ஆனால் ஈரான் என்ன செய்யுது என்று சொன்னால், அந்த டிசப்ஷன் டெக்னிக்னு சொல்லி ஒன்று இருக்கிறது, ஏமாற்று வித்தை என்று சொல்லி, அதாவது அந்த அந்த ஏவுகின்ற தளத்தை அது மொபைல் அந்த இதில் வச்சுக்கணும். அதாவது இடத்துக்கிடம் நகர்த்துகின்ற அந்த முறை. இவ்வாறான அதே போன்று நிலத்துக்கு அடியிலேயும் அந்த ஏவுதளங்களை வைத்திருக்கின்றது. அப்போ இதுவும் அமெரிக்காவுக்கு ஒரு பாரிய சவால், முற்றாக இதை நிர்மூலமாக்குவது என்பது. இப்போ இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது இப்போ ஈரானுடைய இந்த விஷேட அந்த தனித்துவமான இந்த திறன்கள், அதாவது இராணுவ ஏவுகணை அந்த தொழில்நுட்பம், அந்த திறன்கள் ஈரானிடம் அவ்வாறே இருக்குமாக இருந்தால் இந்த யுத்தம் இன்னும் நீண்டு கொண்டு செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. ஆனால் அதே நேரம் நாங்கள் பார்க்கணும், நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ராஜதந்திர ஆதரவை, அதே போன்று ஒத்துழைப்பை அவை தொடர்ந்தும் வழங்கி வருகின்றன. ஆனால் இன்னும் அவை நேரடியாக ஈரானுக்கு ஆதரவாக இன்னும் அவை களமிறங்கவில்லை. அவ்வாறு இறங்குமாக இருந்தால் இந்த யுத்தம் இன்னும் மேலும் மேலே, அதாவது அது தீவிரமடைந்து ஒரு சிக்கல் மிக்க ஒன்றாகத்தான் அது மாறுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம்.